அண்மை செய்தி. பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ மகன் மருமகளுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தி. ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா ஆகியோரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆண்ட்ரோ மதிவாணன், மெர்லினா இருவரும் நேற்று ஆந்திராவில் கைது செய்யப்பட்டனர். பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. விவரம் என சொல்லுங்க. வீட்டில் பணியாற்றிய இளம்பெண்ணை சித்திரவதை செய்த புகார்ல பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மருமகள் மெர்லினா ஆகியோர் மீது திருவான்மையூர் போலீசார் தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். கடந்த 18ஆம் தேதி அன்று இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்ட நிலையில தொடர்ந்து இருவரும் தலைமறைவாக இருந்து வந்ததனால அவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. பல்வேறு இடங்கள்ல இவர்களை தேடிய இந்த நிலையில பெங்களூர் அருகே வைத்து இவர்களை கைது செய்ததாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவே அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்திருப்பதால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது தாமதம் ஏற்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைதான் நேற்று இரவு முழுவதும் அவர்களை அங்கு கொண்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சில ஆவணங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், அதனால தற்போது அவர்களை எழும்பூர் நீதிபதிகள் குடியிருப்பிற்குரிய நீதிபதி அள்ளி அவர்கள் முன்னிலையில போலீசார் அவர்கள் இருவரையும் ஆஜர்படுத்தினார்கள். அவர்களை கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினாவுக்கு வருகின்ற 9/2 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் தற்போது அவர்கள் இருவரையும் புழல் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்ற குடியிருப்பிலிருந்து அவர் இருவரும் புழல் நீதிமன்றத்துக்கு போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள். நன்றி கதிரவன். உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி.